இறுதிக்கட்ட போரின் போது போர்க்குற்றங்களும் மனித குலத்திற்கு எதிரான கொடூரங்களும் இடம்பெற்றதாக ஐக்கிய நாடுகள் சபையினாலேயே உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இந்த கொடூரங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காகவென கூறி 2015 ஆண்டு அக்டோபர் மாதம் ஸ்ரீலங்காவின் இணை அனுசரணையுடன் ஜெனிவா ஐநா மனித உரிமைகள் பேரவையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த தீர்மானம் தொடர்பான முன்னேற்றம் மந்தகதியில் உள்ளதாக கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை அமுல்படுத்துவதற்கு கடந்த 2017 ஆண்டு மார்ச் மாதம் மேலும் 2 வருட கால அவகாசம் ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டு எதிர்வரும் மார்ச் மாதத்துடன் 2 வருடங்கள் பூர்த்தியாக உள்ள நிலையில் ஐநா தீர்மானத்தை நிறைவேற்றுவதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் இழுத்தடிப்பு செய்து வருகின்றது. குறிப்பாக தீர்மானத்தில் உறுதியளித்த இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் உட்பட மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் குறித்த விசாரணைக்காக நீதிமன்ற கட்டமைப்பை உருவாக்குவதை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பகிரங்கமாகவே நிராகரித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மீது குற்றம் சாட்டி வரும் சர்வதேச சமூகம் உண்மையில் நீதியை நிலைநாட்ட வேண்டுமானால் மேற்குலக நாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதிகளை கைது செய்து தண்டிக்க முன்வர வேண்டும் என்றும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வலியுறுத்தியிருந்தார். அதேவேளை உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சினைக்கான தீர்வு மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் வசமுள்ள காணிகள் விடுவிப்பு போன்ற விடயங்களிலும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அசமந்த போக்குடன் செயற்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் ஐநா தீர்மான அமுலாக்கத்திற்கு மேலதிக கால அவகாசம் வழங்கக்கூடாது என காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் உள்ளடங்கலாக போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஸ்ரீலங்கா விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் ஐநா பாதுகாப்பு பேரவைக்கு பாரப்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்து ஸ்ரீலங்காவின் 71வது சுதந்திர தினத்தை கரிநாளாகவும் துக்க தினமாகவும் பிரகடனப்படுத்தி தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், நிலமீட்பு போராட்டக்காரர்கள் ஆகியோர் போராட்டங்களையும் முன்னெடுத்திருந்தனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களும் ஐநா தீர்மான அமலாக்கத்திற்கு மேலதிக கால அவகாசத்தை வழங்கக்கூடாது என்று சர்வதேச சமூகத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அடுத்த 25ஆம் தேதி எமது 2 வருடங்கள் பூர்த்தியாகி 3வது வருடம் தொடங்குகின்றது. அதைவிட அன்று அந்த 40வது ஜெனீவா கூட்டத்தொடர் ஆரம்பமாகின்றது. இந்த கூட்டத்தொடரிலே எமக்கான தலைவிதி நிர்ணயிக்கப்பட போகின்றது. அதாவது ஐநா செயலாளர் அன்று ஒரு அறிக்கையை வெளியிட இருக்கின்றார். அதிலே கால நீடிப்பு வழங்கப்படுமா வழங்கப்படாதா, இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தப்படுமா இல்லையா என்ற பல கேள்விகள் எமது மனங்களிடையே தொக்கி நிற்கின்றது. எனவே நாம் எல்லோரும் ஒற்றுமையாக ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எங்களுக்காக உண்மையாக அக்கறைப்படுபவர்களாக இருந்தால் ஒவ்வொரு கட்சியும் தமது பெயருடன் ஒரு அறிக்கையை எழுதி ஐநா செயலாளருக்கு அனுப்ப வேண்டும், கால நீடிப்பு வழங்க வேண்டாம் என்பதையும் இலங்கை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்பதையும் ஐநாவின் ஒரு பிரதிநிதி ஒருவரை இங்கு அனுப்பி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நிலையை அடிக்கடி அறிக்கை செய்யும்படியுமான 3 கோரிக்கைகளை கேட்டு எல்லோரும் ஒரு வேண்டுகோளை ஐநாவுக்கு வைக்க வேண்டும். வருகின்ற மார்ச் மாத அமர்வின் போது கடந்த காலத்தை போன்று 30 ஒன்று தீர்மானமும் 34 தீர்மானமும் இலங்கை அரசினால் புறக்கணிக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கொண்டும் இனப்படுகொலைக்கோ அல்லது இலங்கையில் இடம்பெற்ற தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளுக்கோ இலங்கை அரசாங்கம் இவ்வாறான தீர்மானங்களினை புறந்தள்ளி செயற்படுகின்ற நிலையில் ஐநாவானது இலங்கை விவகாரத்தினை ஒரு சிறப்பான ஒரு முக்கியமான ஒன்றாக கருதி விசேட குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றினை அமைத்து குறிப்பாக வரலாற்று முன்னுதாரணங்களின் அடிப்படையாக கொண்டு ஆரம்பத்தில் பெஸ்னியா படுகொலையின் போதும் குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்று அமைக்கப்பட்டு நீதி விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறான ஒரு குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்று அமைக்கப்பட்டு அதன் மூலமாக இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கான நீதி விசாரணை வேண்டும். ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிழக்கு மாகாணத்தின் வந்தாறு மூலையில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கு வெளியில் நடத்தப்பட்ட எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலும் ஐநா தீர்மானத்துக்கு மேலதிக கால அவகாசம் வழங்கும் சதி நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் குற்றஞ்சாட்டியிருந்தனர். ஐநா சபையில் 40வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 25ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அதுக்காக அரசு சார்பானாக்கள் நிறைய பேர் இதை கால அவகாசம் கேட்பதற்காக நிறைய பேரை கட்டவிழ்த்து விட்டிருக்கு அரசாங்கம். ஆகவே இதை சர்வதேச கவனத்தில் கொண்டு எங்களுடைய உறவுகளை மீட்பதற்கு சர்வதேசம் முன்னின்று இதுக்குள்ளே தலையிட்டு எங்களுடைய உறவுகளை மீட்டெடுப்பதற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு
எந்தவித கால அவகாசமும் கொடுக்காமல் எங்களுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு சர்வதேசம் நேரடியாக தலையிட வேண்டும் என்பதே இன்றைய நாளில் வடகிழக்கில் இந்த கோரிக்கையை நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அமைப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோருமே கேட்டு நிற்கின்றோம் சர்வதேசத்தை. இன்று அரசு இந்த 40வது தொடரில் எங்களுக்கு ஒரு சாதகமான நிலை வந்து கொண்டிருக்கும் தினத்தில் அரசு தங்களுக்கு சாதகமான அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேரை வச்சு இன்றைக்கு இன்னும் ஒரு வருட கால நீடிப்பு செய்து எங்களது கொஞ்சம் அவங்களுக்கு நீதி இருந்த நீதியையும் மழுங்கற்க செய்து இன்று ஒரு வருஷத்தை நீடித்திருக்கிறது ஐநா சபையில். இன்று ஐநா சபையில் 40வது தொடருக்காக நாங்கள் இன்று எவ்வளவு கையெழுத்து பிரதிகளை சேகரித்து இன்றைக்கு எங்களது உறவுகளின் கண்ணீரை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களில் இருந்தும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் ஒன்றிணைந்து கடந்த 30ஆம் தேதி வவுனியாவில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போதும் ஐநா தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு மீண்டும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியிருந்தனர். பொதுமக்களை போன்று தமிழ் மக்களின் பிரதிநிதிகளும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சியில் நேற்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தியுள்ளனர். சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாகத்தான் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இலங்கை கலப்பு பொறிமுறை என்று சொல்லிவிட்டு எதுவும் 4 ஆண்டுகளாக செய்யவில்லை. இனிமேல் எக்காரணம் கொண்டும் கால நீடிப்பு வழங்க முடியாது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை ஊடாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை சென்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு இலங்கையை அழைத்து இலங்கையை அங்கே நிறுத்த வேண்டும். இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே தீர்மானம் கொண்டு வரப்பட்டு 2015ஆம் ஆண்டு அக்டோபர் தீர்மானத்தை தாங்கள் நிறைவேற்றுவதாக இலங்கை ஏற்றுக்கொண்டும் கூட இன்னும் அந்த விடயங்கள் சரியாக கையாளப்படவில்லை. அதனால்தான் மக்களிடம் அவநம்பிக்கை இருக்கிறது. ஆகவே மக்களுடைய அவநம்பிக்கையை போக்கும் வகையிலும் அதற்காக உருவாக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டோருடைய விசாரணையை மேற்கொள்ளுகின்ற OMB என்கிற அமைப்பும் சரியாக இந்த மண்ணில் இயங்கவில்லை. இலங்கையிலே அது சரியான தன்னுடைய நேர்த்தியான செயல்பாடுகளை மேற்கொள்ளவில்லை. தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக ஐநா மனித உரிமை பேரவையிலே 2 தடவை கால நீடிப்பை வழங்கியிருக்கிறார்கள். இனியும் அந்த கால நீடிப்பை வழங்காமல் இலங்கை அரசாங்கத்துக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் ஒரு கடுமையான அழுத்தம் கொடுப்பதன் ஊடாகத்தான் இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும். எனினும் ஐநா தீர்மானத்தின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டுள்ள கால அவகாசத்தை மேலும் நீடிப்பதற்கான நடவடிக்கைகளை நியாயப்படுத்தியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்தியாபுரணம் ஏப்ரஹாம் சுமந்திரன் அதற்காக மேலும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். விளைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற குற்றச்செயல்கள் சம்பந்தமான நீதிமன்ற பொறிமுறை ஒரு கலப்பு பொறிமுறையாக இலங்கை சட்டத்திலே நிறைவேற்றப்பட்டு அது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை 2 தடவைகள் அதற்கு இணங்கி இருக்கிறது. வருகிற மார்ச் மாதத்திலேயும் திரும்பவும் இணங்க போகிறது. வருகிற மார்ச் மாதம் என்ன நடக்க போகுது? இந்த கால அவகாசம் 2 வருஷம் கால அவகாசம் கொடுத்தீர்கள். இது உங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு. நான் பல தடவையில் சொல்லிட்டு இருந்தேன். அப்பவே சொன்னான், கால அவகாசம் என்பது தவறான ஒரு சொற்றொடர். இந்த தீர்மானங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றப்படுகிற போது அறிக்கை ஒன்று 2 வருடத்திலே கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். 1 வருஷத்திலே வாய்மூலமான அறிக்கை ஒன்று கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிற போது அந்த 2வது அறிக்கையோடு அந்த விஷயம் முடிந்துவிடும். 2015ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட 30(1) என்ற தீர்மானம் 1.5 வருட காலத்திலே மார்ச் 2017 முடிவடைந்திருக்கும். அந்த அறிக்கையோடு முடிவடைந்திருக்கும். திரும்பவும் 34(1) என்கின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் விடப்பட்டிருந்தால்
அதுக்கு பிறகு மனித உரிமை பேரவையிலே இலங்கை பற்றின விஷயம் எடுபடாது, அது நிகழ்ச்சி நிரலிலே வராது. நாங்கள் செய்தது என்ன? அப்படியாக விடப்பட முடியாது. திரும்பவும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டுமே. இந்த விடயங்கள் முழுவதும் செய்து முடிக்கும் வகை வரையிலும் சர்வதேச மேற்பார்வை நீடிக்கப்பட வேண்டும். ஆகவே இது கால அவகாசம் அல்ல, இது சர்வதேச மேற்பார்வையை நீடிக்கிற செயல். இன்னொரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் தான் அந்த தீர்மான காலத்திலே சர்வதேச மேற்பார்வை இருக்கும். இல்லை என்றால் சர்வதேச மேற்பார்வை இல்லாமல் போய்விடும், முழுவதுமாக முடிந்துவிடும். சிலர் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய வாதத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன், சிலர் சொல்லுகிறார்கள் இது மனித உரிமை பேரவையிலே இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு சபைக்கு கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறது, ஆகையினாலே இதை இதோடு முடித்து விட வேண்டும், முடித்துவிட்டு நாங்கள் பாதுகாப்பு சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சரி, பாதுகாப்பு சபைக்கு நான் பகிரங்கமாக திரும்ப சொல்றேன், பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போவதற்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. போனால் நல்லது, நாங்களும் அதற்கான முயற்சியை எடுப்போம். ஆனால் பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போகப்படுவது மிக மிக அரிதான ஒரு சந்தர்ப்பம். பாதுகாப்பு சபையிலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், ஒரு நாடும் வீட்டோ உபயோகிக்காமல் இருக்க வேண்டும், மிக மிக அரிதானது. ஆனால் முயற்சி செய்யலாம். நான் சொல்லுகிறது என்னவென்றால், சரி அதற்கான முயற்சியை செய்வோம். அது செய்ய வேண்டும் என்பதற்காக கையிலே இருக்கிற இதை நாங்கள் முடிக்க வேண்டுமா? இதை இல்லாமல் பண்ண வேண்டுமா? இப்பொழுது இருக்கிற சர்வதேச மேற்பார்வையை குழி தோண்டி புதைத்து விட்டு தானே அதை செய்ய வேண்டும்? ஏன் அப்படி யோசிக்கிறோம்? அந்த தீர்மானம் இருந்தபடியினால்தான் இன்றைக்கு பல விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகரக்கூடியதாக இருக்கிறது. இலங்கை அரசாங்கம் அதை காட்ட வேண்டியதாக இருக்கிறது. ஆகையினாலே சர்வதேச மேற்பார்வை நீடிக்கப்படுவதற்கான தீர்மானம் திரும்பவும் நிறைவேற்றப்பட வேண்டும். அது கால அவகாசம் இல்லை. ஏனென்றால் மனித உரிமை பேரவையிலே நிறைவேற்றுகிற தீர்மானங்கள் ஒரு நாட்டையும் கட்டுப்படுத்தாது. பாதுகாப்பு சபை கட்டுப்படுத்தும், ஆனால் பாதுகாப்பு சபைக்கு கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்லுவது படுமுட்டாள்தனம். ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை ஏற்கனவே நடத்தப்பட்டு முடிந்துவிட்டதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்து விட்டதா என்று கேட்கிறவர்கள் அந்த அறிக்கையை இன்னும் பார்க்கவில்லையா? இன்னும் அந்த அறிக்கையை பார்க்கவில்லையா? OISL என்கின்ற அந்த அறிக்கை ஒரு முழு அறிக்கையாக 250 பக்கங்களுக்கு மேற்பட்ட ஒரு அறிக்கை செப்டம்பர் 16ஆம் திகதி 2015ஆம் ஆண்டு ஜெனீவாவிலே வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையை இன்னும் பார்க்காமலா இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? முழுமையான சர்வதேச விசாரணை, இலங்கை அரசாங்கம் பங்கு கொள்ளவில்லை, முழுமையான சர்வதேச விசாரணை OISL ரிப்போர்ட் வெளிவந்தது. அது வெளிவந்த போது ஒரு பத்திரிகையாளர் இளவரசர் ஹுசைன் கேட்டார், இதுல இனஅழிப்பு என்பது இருக்கிறதா, ஜெனோசைட் என்று இருக்கிறதா? அவர் சொன்னார், இல்லை, இதுல இல்லை, அதற்கான சாட்சியங்கள் இன்னமும் முழுமையாக இல்லை, ஆக இந்த வேளையிலே நாங்கள் அதனை சொல்லவில்லை என்றொரு கருத்தும் சொல்லியிருந்தார். பொதுநலநாய நாடுகளில் இருந்தும் சர்வதேசத்திலே இருந்தும் அதிலே பங்கு பெற வேண்டும் இந்த நீதிமன்ற பொறிமுறையிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை அதற்கு இணங்கி இணை அரசை கொடுத்தது. வழக்கு தொடுநருடைய அலுவலகம் ஒரு விசேட வழக்கு தொடுநருடைய அலுவலகமாக அமைக்கப்பட வேண்டும். அதாவது சட்டமாதிபர் அதனை செய்ய முடியாது. சட்டமாதிபருக்கு வெளியிலே ஒரு விசேட அலுவலகமாக அது நியமிக்கப்பட வேண்டும். அங்கே சர்வதேசத்தை சேர்ந்தவர்கள் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வதேச விசாரணை நடந்தது, முடிந்தது, அறிக்கை வெளிவந்தது, முழுமையான அறிக்கை வெளிவந்தது. அதிலே விலக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற குற்றச்செயல்கள் சம்பந்தமான நீதிமன்ற பொறிமுறை ஒரு கலப்பு பொறிமுறையாக இலங்கை சட்டத்திலே நிறைவேற்றப்பட்டு அது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை 2 தடவைகள் அதற்கு இணங்கி இருக்கிறது. வருகிற மார்ச் மாதத்திலேயும் திரும்பவும் இணங்கப் போகிறது. இதேவேளை இறுதிக்கட்ட போரின் போது நிகழ்ந்த கொடூரங்கள் தொடர்பிலான விசாரணையை சர்வதேச தீர்ப்பாயம் ஒன்றிடம் பாரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் நடைமுறைக்கு சாத்தியமற்றது என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மத்தியாபரணம் ஏப்ரஹாம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். சர்வதேசத்தை பற்றி சொல்லப்பட்டது, தீர்வு பற்றி. சர்வதேசத்திலே போய் நேரடியாக நீங்கள் எந்த நாட்டோடையும் பேசி பாருங்கள், என்ன ஆலோசனை சொல்லுவார்கள். இந்த பேச்சுவார்த்தையை முடித்து விடாதீர்கள், இதிலே தொடர்ந்து இருங்கள், இதை சாத்தியமாக்குங்கள், நாங்கள் எங்களுடைய அழுத்தங்களை கொடுக்கிறோம். அதுதான் அவர்கள் கொடுக்குற ஆலோசனை. அதுக்கு மாறான ஆலோசனை எதுவும் கொடுப்பதில்லை. 2011ஆம் ஆண்டு 18 சுற்று பேச்சுவார்த்தை ராஜபக்ச அரசாங்கத்துக்கு நடத்தினோம். நினைக்கிறேன் 9வது 10வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாங்கள் ஒரு தடவை வெளியேறினோம். பிறகு ஒரு அடிப்படையிலே திரும்ப வந்தோம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி நாங்கள் வெளியேறினோம். வெளியேறின போது
அனைத்து தூதரகங்களையும் கூப்பிட்டு நாங்கள் அதற்கான வியாக்கியானங்களை சொன்னபோது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு ராஜபக்சவோடு நடத்தின பேச்சுவார்த்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அவ்வளவு பேரும் சொன்னார்கள் நீங்கள் வெளியேறினது தவறு என்று சொன்னார்கள்.